விஜய் வந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று இல்லை. என்ன நோக்கத்துல வந்திருக்கீங்க? திமுகவை தோற்கடிக்க நோக்கம் வந்திருக்கீங்க. உங்க நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால், நீங்கள் பலம் பெற வேண்டும் என்றால், இன்னொரு பலத்தோடு நீங்க சேரணுமே தவிர, தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகத்தை நீங்க தொடர்ச்சியா விமர்சனம் பண்றீங்க, விஜய் விமர்சனம் பண்றீங்க. ஆனா உங்க கூட்டணிக்கு தலைமையா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தாவேகாவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். எதிர்கட்சி, அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சாத்தியமா? நாங்க விமர்சனம் செய்யறதுக்கு முன்னால நாங்க அவர் சொன்னதுக்கு தான் விமர்சனம் செய்யறோமே தவிர, நாங்களே சொல்றேன். நானே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கேன், தம்பி விஜய் அவர்கள், நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்தீங்கன்னா ஒரு நல்லது நடக்கும். திமுகவை எதிர்க்க வேண்டியது ஒரு தார்மீக கடமை. தமிழகத்துல திமுக வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பது ஒரு தார்மீக கடமை. அதைத்தான் விஜய் சொல்லுகிறார். அதில் எனக்கு மகிழ்ச்சி. விஜய் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்று சொல்வதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா அந்த தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சக்தி நமக்கு மட்டும் இருக்குதா? தொடர்ச்சியாக அழைப்பு வந்துட்டே இருக்கு. இல்ல அழைப்பு இல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், அழைப்பு இல்ல. அவர் இல்லாம நாங்க ஜெயிப்போம். அவருக்குள்ள கடமையை நான் சொல்றேன். அவரு என்ன நிலைக்கு வந்தாரோ நாங்க ஜெயிச்சிருவோம். நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் வந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கும் பலம் இருக்கிறது, திமுக பலவீனமாக இருக்கிறது. நாங்கள் வெற்றி பெறுவோம். நான் விஜய்க்கு அட்வைஸ் சொல்றேன். என்னன்னா, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, என்ன நோக்கத்துல வந்திருக்கீங்க? திமுகவை தோற்கடிக்க நோக்கம் வந்திருக்கீங்க. உங்க நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால், நீங்கள் பலம் பெற வேண்டும் என்றால், இன்னொரு பலத்தோடு நீங்க சேரணுமே தவிர, அதனாலதான் நான் ஒரு பேட்டியில தெளிவா சொல்லிருந்தேன், தம்பி விஜய், எங்க கூட சேர்ந்தா நல்லது, இல்லன்னா நீங்க தனியா சாதிக்க முடியாது என்பதை அவருக்கு நான் எச்சரிக்கிறேன். ஏன்னா அவர் என்ன நோக்கத்திற்கு வந்தாரோ இல்லையா, அதனால நான் அவருக்கு சொன்னா உடனே ஏதோ நாங்க அவரு இருக்கிறதுனாலதான் நாங்க ஜெயிப்போம் நாங்க அழைக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. விஜய் அவர்கள், அரசியலில் நீங்கள் பிழைக்க வேண்டும் என்றால் உழைக்கும் எங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும், இல்லனா நீங்க தனியா நின்னா காணாம போயிடக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸ் பண்றேன். அவ்வளவுதான். பலத்தோடு சேர வேண்டும், நீங்கள் பலவீனமாகி விடாதீர்கள் என்று. ஆனா விஜய் இல்லனா கூட நாங்க ஜெயிப்போம், விஜய் இருந்தால் இன்னும் அதிக வாக்குகளை வாங்குவோம் என்பதை நான் சொல்றேன். பிஹைண்ட் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியமாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.